அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸாம்பிள் 4 குவாடிலேட்ரல் சாப்டரில் இருக்க எக்ஸாம்பிள் 4 2 parallel lines L and M are intersected at a transversal P. Show that quadrilateral formed by the bisector of interior angle is a rectangle. கொஷின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சும்மா ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம 2 parallel lines நம்ம ட்ரா பண்ண சொல்கிறாங்க. 2 parallel lines நம்ம ட்ரா பண்ணியாச்சு. 2 parallel லைன்ஸை ஒரு டிரான்ஸ்வர்சல்னால் என்ன அப்படின்றது மீனிங் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். அதாவது 2 parallel லைனை ஒரு லைன் 2 லைனையுமே தொடணும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த எல்லுன்ற லைனையும் தொட்டிருக்கு, இந்த எம்முன்ற parallel லைனையும் இந்த ஒரே லைன் டச் பண்ணியிருக்கு. அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்வர்சல்னு சொல்லுவோம். ஸோ அப்படி டச் ஆகிருக்கு. அப்படி டச் பண்ணும்பொழுது க்ரியேட் ஆகக்கூடிய ஆங்கிள்ஸ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்போ இந்த இன்டீரியர் ஆங்கிள், இதுவும் இன்டீரியர் ஆங்கிள் தான், இது இன்டீரியர் ஆங்கிள், இதுவும் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ இந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸை நம்ம பைசெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பைசெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது புரியணும். பைசெக்ட் அப்படின்னா அது ஈக்குவலாக பிரிக்கிறது, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பைசெக்ட். இப்போ இதை இப்போ இங்கே 2ஆக பிரிக்கிறோம், இது ஒரு லைனாக பிரிக்கிறோம், அடுத்து இது ஒரு லைனாக பிரிக்கிறோம். ஸோ இது இந்த 2 ஆங்கிளை பைசெக்ட், இன்டீரியராக பைசெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி இந்த 2 ஆங்கிளை இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பைசெக்ட் பண்ணுறோம். ஸோ இதை இங்கே பைசெக்ட் பண்ணுறோம், ஈக்குவலாக பிரிக்கிறோம். அடுத்து இதை இப்படி ஈக்குவலாக பிரிக்கிறோம். ஸோ அப்படி பைசெக்ட் ஈக்குவலாக பண்ணும் பொழுது நம்மளுக்கு க்ரியேட் ஆகக்கூடிய அந்த இப்போ க்ரியேட் ஆகக்கூடிய போது நம்மளுக்கு உள்ள ஒரு டயக்ராம் தெரியுது பார்த்திங்களா. இந்த எல்லோவில் போட்டிருக்கிறது உள்ளே பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அது ஒரு குவாடிலேட்டர்னால் நம்மளுக்கு தெரியும், ஸ்ட்ரைட் லைன்ஸால் 4 சைட்ஸால் நம்மளுக்கு க்ரியேட் ஆகக்கூடிய இந்த லைன்ஸை நம்ம இது ரெக்டாங்கிள் தான் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இது ரெக்டாங்கிள் தான் அப்படின்னு நான் எப்படிங்க ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வே. ஒன்று என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்போசிட் சைட்ஸ் எனக்கு ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் எனக்கு எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த அது ஒரு ரூல்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து செகண்ட் அதில் ஏதாவது ஒரு ஆங்கிள், ஒன் ஆங்கிள் எப்படி இருக்கணும், 90 டிகிரி. ஸோ இந்த எதில் அந்த குவாடிலேட்டரில் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தது 1 ஆங்கிள் 90 டிகிரின்னு கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு இவங்க சொல்ல வேண்டிய ப்ரூஃப் எனக்கு வந்துடும். எனக்கு அது ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி நான் ப்ரூஃப் பண்ணலாம். அப்போ இதுதான் சம் என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ இங்கே இது எல் parallel லைன், இது எம் parallel லைன், அடுத்தது இது பீன்ற டிரான்ஸ்வர்சல் லைன் டச் பண்ணியிருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இந்த டிரான்ஸ்வர்சல் லைன் இதை டச் பண்ணுறதை ஏன்னு நான் கொடுத்துக்கிறேன், இங்கே டச் பண்ணுறத இதுக்கு நான் சீன் கொடுத்துக்கிறேன். அடுத்தது இவங்களே இங்கே கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க சம்லேனா, நீங்கள் parallel லைன்லேயே நீங்கள் 2 பாயிண்ட் எடுத்துக்கங்கன்னு இருக்காங்க. இதை பீன்னு கொடுத்துருக்காங்க, இதை எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, க்யூன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆங்கிளில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு அவங்களே 4 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த ஆங்கிள், இந்த உள்ளே இருக்கிற இன்டீரியர் ஆங்கிளை பைசெக்ட் பண்ணும்பொழுது இங்கே கிடைக்கிற லைனும், இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணும்பொழுது கிடைக்கிற இந்த லைனும் ரெண்டும் ஒரு இடத்துல டச் பண்ணும் இல்லையா, அதுக்கு நான் பீன்னு பேர் வைக்கிறேன். அதே தான் இந்த சைடும். ஸோ இங்கே நான் பிரிக்கும்போது இதை பைசெக்ட் பண்ணும்போது கிடைக்கிற லைனும், இதை பைசெக்ட் பண்ணும்போது கிடைக்கிற லைனும் டச் ஆகிற இடத்த நான் இங்கே டீன்னு வைக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம சம் உள்ள நம்ம எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிவன் போகலாம். ஸோ கிவனில் நம்ம என்ன எழுதிக்கணும்னா, எல் parallel to M. ஸோ இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ அதை நம்ம எழுதியாச்சு. அடுத்து பைசெக்டர் ஆஃப், நான் பி எப்படி நான் எடுத்துகிட்டு வந்தேன், டி எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்க எல்எம் பேரலல்ன்றது நம்ம எழுதிட்டோம். அடுத்தது நம்ம என்ன எழுத போகிறோம்னா, செகண்ட் பாயிண்ட் பைசெக்டர் ஆஃப் நல்லா பார்த்துக்குங்க, பிஏசி. இந்த டோட்டல் ஆங்கிளை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும். ஸோ பிஏசி நீங்கள் அதை எழுதிக்கணும், ஆங்கிள் பிஏசி. அண்ட் இங்கே பாருங்கள், இந்த பைசெக்ட் பண்ண இந்த லைன் QCA, இதை பைசெக்ட் பண்ண லைனை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம்.
இதை பைசெக்ட் பண்ண லைனை தான் நம்ம இங்கே போய் ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடத்த பீன்னு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணணும், QCA அந்த ஆங்கிள்லாம் எழுதுறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பீன்றது எப்படி நம்ம எடுத்திருக்கோன்றதை சொல்ல போகிறோம். அதாவது PACயை பைசெக்ட் பண்ண லைனும் இந்த QCA இதை பைசெக்ட் பண்ண லைனையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்டர்செக்ட் அட் B அப்படின்னு போட்டுக்கோங்க. 2 பைசெக்ட் பண்ணும்போது 2 போய் இன்டர்செக்ட், 2 எந்த இடத்துல ஜாயின் பண்ணுது, இன்டர்செக்ட் அட் B அப்படின்றத நம்ம இங்கே எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பீன்ற பாயிண்ட் எப்படி வந்துச்சுன்னு எழுதிட்டோம். இதே சேம் ஸ்டெப் ஆப்போசிட் சைடில் பைசெக்டர் ஆஃப் இதே தான் SAC. நல்லா பார்த்துக்கோங்க, SAC இந்த டோட்டல் ஆங்கிளை தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் SAC அண்ட் இங்கே இந்த டோட்டல் ஆங்கிள். ஸோ இந்த டோட்டல் ஆங்கிள்ங்கிறது என்னது, ACR. அதை நம்ம பிடிச்சிக்கணும், ACR. இதை நமக்கு நோட் பண்ணிக்கணும் பாருங்கள். ஏன்னா இதை SAC, இந்த SACயை தான் இந்த இடத்துல பைசெக்ட் பண்ண இந்த லைன் இது, ACR இதை பைசெக்ட் பண்ண லைன் இது. ஸோ ரெண்டும் எங்கே என்ன பண்ணியிருக்கு, இன்டர்செக்ட் அட் D. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா கிளியராக விளங்கணும். நல்லா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு LM பேரலல்னு எழுதிட்டோம். அடுத்து Bன்ற பாயிண்ட்டை நான் எப்படி எடுத்திருக்கேன், Dன்ற பாயிண்ட்டை நான் எப்படி எடுத்திருக்கேன், அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். அதாவது இந்த ரெண்டு பேரலல் லைனை ஒரு லைன் இன்டர்செக்ட் பண்ணும்போது இந்த 2 ஆங்கிளில் பைசெக்ட் பண்ண லைன்ஸையும் இந்த 2 ஆங்கிளை பைசெக்ட் பண்ண லைன்ஸையும் ஜாயின் பண்ணுற இடம், இன்டர்செக்ட் பண்ணுற இடம் தான் நம்ம போட்டிருக்கிற லெட்டர்ஸு. அது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். புரியலைன்னா நீங்கள் நோட்டில் ஒரு தடவை நல்லா ட்ரா பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஸோ இப்போ பாயிண்ட் எடுத்தது நம்ம போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும், ABCD இஸ் ஏ ரெக்டாங்கிள். இதுதான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணணும். ABCD அப்படின்றது இஸ் ஏ ரெக்டாங்கிள். அதுதான் நம்மளை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ப்ரூஃப்க்கு நம்ம போகலாம். இப்போ நம்ம ப்ரூஃபில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோம், Lம் Mம் பேரலல். அதில் P அப்படின்றது P இஸ் ஏ டிரான்ஸ்வர்சல். ஸோ அதை நம்ம நோட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி அந்த டயக்ராம்க்கே நம்ம வருவோம். இப்போ நம்ம முன்னாடி போட்டால் அதே ட்ராயிங் வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ இது வந்து P, இது வந்து D. சரி, இப்போ நம்ம என்ன ப்ரூஃப்குள்ளே போகணுன்னா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு ஈக்குவல்னு தெரியும். எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த டோட்டல் ஆங்கிளும் இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் ஆங்கிளும் நம்மளுக்கு ஈக்குவல் அப்படின்னு தெரியும். ஸோ வந்து அதை நம்ம வந்து லெட்டரில் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம், ஆங்கிள்ஸ் எழுதிக்கலாம். என்னது ஆங்கிள் பாருங்கள், இது என்னது PAC. ஸோ அந்த மொத்தமான ஆங்கிளை தான் நம்ம எடுத்துக்கிறோம், PAC. நல்லா பாருங்கள், PAC இந்த டோட்டல் ஆங்கிள், இங்கே மொத்தமாக இந்த ஆங்கிளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டால், இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இன்டீரியர் ஆங்கிள் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா ACR. பிங்க் கலரில் போட்டிருக்கோம் பாருங்கள், இது இன்டீரியர் ஆங்கிள். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா ACR. ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம், ஆங்கிள் ACR. இது ரெண்டுமே ஈக்குவல். இப்போ நம்ம இப்படியும் எழுதலாம். இதை வந்து நான் ஹாஃபாக போட்டுக்கிறேன். இதோட ஹாஃப் தான் நம்ம பைசெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து நான் ஹாஃப், 2 பக்கமே ஹாஃபால் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ half of angle PAC is equal to half of angle ACR. நான் ஏன் ஹாஃபால் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ தான் எனக்கு வந்து இந்த ஆங்கிள் கிடைக்கும். இப்போ இதோட ஹாஃப் ஆஃப் PACன்றது பாருங்கள், இந்த PACன்றது இது மொத்தமாக இந்த ஆங்கிள். ஸோ மொத்தமாக டோட்டலாக இந்த ஆங்கிள் தான் PAC. அதில் ஹாஃப் அப்படின்னு நான் சொன்னேன்னா எனக்கு எது மட்டும் போதும் பாருங்கள், இந்த ஆங்கிள் மட்டும் வரும். ஏன் எனக்கு இந்த ஆங்கிள் மட்டும் எடுக்கிறேன்னா, எனக்கு இது ரெக்டாங்கிள் நான் ப்ரூஃப் பண்ணணுன்னா அந்த டயக்ராம்குள்ளே இருக்கிற ஆங்கிளுக்கு தான் நான் வரணும். ஸோ அதனால் எனக்கு ஆஃப் மட்டும் போதும் அப்படின்றதுனால நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த ஆஃபோட ஆங்கிள் என்னவோ நம்ம அந்த பார்ட்டை மட்டும் இப்போ நம்ம நோட் பண்ண போகிறோம். ஏன் இங்கே ஆஃபால் மல்டிபிள் பண்ணுறேன்னா,
உங்களுக்கு பாயிண்ட்டை புரிஞ்சிருக்கணும். நமக்கு இது ரெக்டாங்கிள்ன்றது தான் தேவை, நம்ம டோட்டல் ஆங்கிள் நம்ம எடுக்க வேண்டியது இல்லை. ஸோ ஹாஃப் தான் நம்ம பைசெக்ட் பண்ணியிருக்குன்னா ஈக்குவலாக ரெண்டாக பிரிச்சிருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போ பிஏசியில் ஹாஃப்ன்றது எது? இந்த பிஏசி. ஸோ இந்த ஹாஃப் பிஏசிக்கு பதிலாக பிஏசி நம்ம போடலாம். நான் ஏன் போட்டிருக்கேன்றது உங்களுக்கு புரியணும். நல்லா பாருங்கள், இந்த பிஏசி அப்படின்றது இந்த ஃபுல்லான ஆங்கிள். இதில் பாதியாக அதை பிரிச்சிருக்கிறது தான் என்னது? பிஏசி. ஸோ அதனால தான் ஹாஃபால் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நேம் மாற்றுறோம். ஸோ பிஏசி இந்த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி இங்கே ஏசிஆரோடைய பாதி எதுன்னு கேட்டிங்கன்னா ஏசிடி. நீங்கள் ரெக்டாங்கிள் போட்டிருக்கீங்களா, அந்த சைடு மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் கலர் பண்ணிவிட்டு பார்த்தபோது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ ஏசிடி இதுதான் ஹாஃப். இந்த ஆஃப் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்கிளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆஃப் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஸோ ஈக்குவல் டு ஏசிடி. லெட்டர் என்னென்னமோ லெட்டர் போடுறாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. படத்தை நல்லா கவனிங்க. டயக்ராம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம டோட்டல் ஆங்கிளை வந்து நம்ம பாதியாக பிரிக்கிறது தான் வந்து இந்த பி. இந்த பிஏசியை பாதியாக பிரிக்கிறது இந்த பின்ற ஒரு லெட்டர் நடுவில் வருது பாருங்கள். அப்போ பிஏசின்னு போட்டுக்கோங்க. இந்த ஏசிஆர் இந்த ஆங்கிளை பாதியாக பிரிக்கிறது இந்த டி வரணும். அப்போ ஏசிடின்னு எழுதணும். ஸோ அதை ஒன்று மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட்டில் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்பயுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடும் பேரலல்னு அர்த்தம். ரெண்டு சைடு பேரலாக இருக்குது. இந்த ரெண்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னா இந்த ரெண்டு சைடுமே நம்மளுக்கு என்னென்னு அர்த்தம்? பேரலல்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டு ஈக்குவல் நம்ம சொல்லிட்டதுனால நமக்கு இங்கே பிஏ இஸ் பேரலல் டு சிடி. எதனாலனா இந்த ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு சைடுமே பேரலாக இருக்குது. அப்போ தான் ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் ரெண்டு லைனை டச் பண்ணும் பொழுது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த பிஏவும் சிடியும் பேரலல் லைன்ஸு, இந்த ஏசின்றது டிரான்ஸ்வர்சல். அப்போ இங்கே க்ரியேட் ஆகிற ரெண்டு ஆங்கிள் நம்ம ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்படின்றப்ப இந்த ரெண்டு லைனுமே எப்படி இருக்கும்? பேரலல். ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்துட்டோம். இதே தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடுக்கு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இதே மாதிரி இப்போ நம்ம ஒன் சைட் ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சைடு ப்ரூஃப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு சைடு எது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஆங்கிளையும் அடுத்தது இந்த ஆங்கிளையும். ஸோ ஃபஸ்ட் ரெண்டு சைடு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெண்டு சைடை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இது எப்படி எழுதலாம்? எஸ்ஏசி. ஸோ இங்கே எழுதும்போது ஆங்கிள் எஸ்ஏசி இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி இந்த சைடு எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? QCA. இங்கே இருக்கக்கூடிய QCA டோட்டல் ஆங்கிளுக்கு தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். ஸோ QCA. ஸோ இதை நம்ம எழுதிக்கிறோம். புரியுதான்னு பாருங்கப்பா. எஸ்ஏசி இந்த டோட்டல் ஆங்கிளும் அடுத்து QCA இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஸோ அதை எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஆஃபர் ரெண்டு சைடுமே மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ half of angle SAC is equal to half of angle QCA. ஸோ ரெண்டு சைடுமே ஹாஃபால் மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஹாஃப்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து நம்ம எஸ்ஏசி வந்து டோட்டல் ஆங்கிள் வேண்டியதில்லை, நம்மளுக்கு இங்கே உள்ளே இருக்கிறது மட்டும்தான் வேணும். அப்படின்னா நீங்கள் எதை எடுத்தணும்? எஸ்ஸை கட் பண்ணிவிட்டு நம்ம டயக்ராமில் போட்டிருக்கிற டியிலேருந்து எடுக்கணும். டிஏசி. அப்போ ஆங்கிள் டிஏசி ஹாஃப், இதில் பாதி தான் வந்து டிஏசி. அதுவும் இப்போ இந்த கியூக்கு வந்து எந்ததுலேருந்து கட் பண்ணியிருக்குது? பியிலேருந்து எடுத்துருக்கோம். இப்போ பிசிஏ. ஸோ இங்கேருந்து எடுத்துக்கிட்டு ஆங்கிள் பிசிஏ வந்து நோட் பண்ணிக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் லெட்டர் எடுக்கும்போது கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். நீங்கள் வந்து டோட்டலாக எடுத்துக்கோங்க. இந்த டோட்டல் ஆங்கிள் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எஸ்ஏசி எடுத்துக்கலாம், இங்கே QCA எடுத்துக்கலாம். அதில் ஹாஃபால் மல்டிபிள் பண்ண போகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நடுவில் பைசெக்ட் பண்ணி ஒரு லெட்டர் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லெட்டர்லேருந்து எடுக்கணும். அதான் ரெக்டாங்கிள்குள்ளே வரும். அப்போ டிஏசின்னு ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். அடுத்தது பிசிஏ. ஸோ அதை எடுத்தாச்சு. இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளுமே நம்ம வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டோம். இங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ரெக்டாங்கிளோடைய ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்
இன்னும் நம்ம ரெக்டாங்கிள்னு கொண்டு வரல. நம்ம ஆல்டர்னேட் ரெண்டு பேரலல் லைன்ஸை நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். அதனால் நம்ம இதை எழுதுகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைனும் எப்படி இருக்கும்? பேரலாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லிட்டோம், இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல். அப்போ இந்த இடத்துல டிரான்ஸ்வர்சல்ன்றது ஏசி. ஸோ இது வந்து அப்போ ரெண்டு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக எப்படி இருக்கணும்? இந்த பிசியும் இஸ் பேரலல் டு இங்கே இருக்கக்கூடிய ஏடி. இப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டு சைட்ஸுமே நம்ம வந்து பேரலல் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்போ நம்ம வந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏபிசிடி இஸ் எ parallelogram. ஏன்னா 4 சைட்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆப்போசிட் சைட் ரெண்டு சைட்ஸ் வந்து ஈக்குவல் எடுத்துகிட்டு வந்துட்டதுனால கண்டிப்பாக வந்து இது ஒரு parallelogram அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இது ரெக்டாங்கிளா அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஏதாவது ஒரு ஆங்கிள் இதில் வந்து 90 டிகிரின்னு வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம என்ன எடுக்கிறோம் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் என்ன எடுக்கிறேன்? இந்த லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள் வந்து நம்ம ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 180 டிகிரி வரும். இப்போ நம்ம ஆங்கிள் தானே கண்டுபிடிக்கணும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த ஒரு லைனில் வரக்கூடிய இந்த ஆங்கிள்ஸை நான் எடுக்க போகிறேன். அப்போ என்ன வரும் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய பிஏசி. அப்போ ஆங்கிள் பிஏசி ப்ளஸ் அடுத்தது ஆங்கிள் எஸ்ஏசி. ஆங்கிள் எஸ்ஏசி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏன்னா இது லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள். ஸ்ட்ரைட் லைனில் க்ரியேட் ஆகக்கூடிய அந்த லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 180 டிகிரி வரும். ஸோ அதனால் நான் என்ன எடுத்துருக்கிறேன்? பிஏசியும் எஸ்ஏசி எடுத்துக்கிட்டோம்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு வந்து எவ்வளோ வரும்? 180 டிகிரி வரும்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹாஃப் போத் சைட்ஸ் மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிப்ளை half both side நான் பண்ண போகிறேன். பண்ணனா இங்கே என்ன வரும்? half angle PAC எல்லா சைடும் ஆஃப் சேர்த்தணும் ப்ளஸ் half angle SAC ஈக்குவல் டு அதே தான் half போடணும், இங்கே மறந்துடக்கூடாது. half of 180 டிகிரி. இப்போ பாருங்கள், இந்த half PACன்றது நம்ம எப்படி எழுதலான்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு இதை பைசெக்ட் பண்ணக்கூடிய லைனை வந்து நம்ம இங்கே ஒரு லைன் பைசெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டோம். இந்த பைசெக்ட் பண்ணுற இந்த ஆங்கிளுக்கு பேர் தான் நம்ம பீன்னு வச்சுருந்தோம். இதை பைசெக்ட் பண்ணுற இந்த ஆங்கிளுக்கு பேர் தான் நம்ம டீன்னு வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஹாஃப் பிஏசிக்கு இந்த பிஏசின்னு டோட்டல் ஆங்கிள் ஃபஸ்ட்டு எடுத்தோம். இப்போ ஹாஃப்னா இதுதான் பாதி. ஸோ இது நம்ம ரெக்டாங்கிள்குள்ளே தான் தேவை. அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்? பிஏசின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ பிஏசி ஆங்கிள் பிஏசி ப்ளஸ் அடுத்தது பாருங்கள், இங்கே எஸ்ஏசின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். எஸ்ஏசி இதை சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம இந்த ஆங்கிள் மட்டும் போதும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? எஸ்ஏடின்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த உள்ளே இருக்கிற ஆங்கிள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஆங்கிள் எஸ்ஏடி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆங்கிள் எஸ்ஏடி கூட தேவை கிடையாது. நம்ம வெளியில் இருக்கிறது தான் எஸ்ஏடி வரும். ஸோ எஸ்ஏடி எடுக்காதீங்க. எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இது வேண்டாம், நம்ம உள்ளே இருக்கிற இதை தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ நம்ம எப்படி எடுக்கணும்? டிஏசின்னு எடுக்கணும். நல்லா கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் எஸ்ஏசின்னு எடுத்திங்கன்னா எஸ்ஏடின்னு எடுத்திங்கன்னா இந்த ஆஃப் வந்துடும். நம்மளுக்கு இந்த ஆஃப் வேண்டாம், நம்மளுக்கு ரெக்டாங்கிள்குள்ளே தான் வேணும். அதனால் நம்ம எப்படி எடுக்கணும்? டிஏசின்னு எழுதணும். ஸோ டிஏசின்னு எழுதி ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வருது? இதை கட் பண்ணி பாருங்கள், என்ன வரும்? 90 வரும். ஸோ ஈக்குவல் டு 90 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். இப்போ இந்த இடம் நான் எப்படி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். பிஏசின்றதை எப்படி எடுத்திருக்கேன்? இந்த பியிலேருந்து நான் எடுக்கலை. நம்ம ஆஃபாக நம்மளுக்கு ரெக்டாங்கிள்குள்ளே தான் வேணும், நம்ம ஆஃப்னு சொல்லிட்டோம். அப்போ ஆஃபாக பைசெக்ட் பண்ணியிருக்கிறது பி. ஸோ பிஏசின்னு இதை நான் மாற்றிட்டேன். அதே மாதிரி எஸ்ஏசியை ஹாஃபாக பைசெக்ட் பண்ணுறது இந்த டி. அதனால் நான் எங்கேருந்து ரெக்டாங்கிள்குள்ளே வர்ற ஆங்கிளை மட்டும் எடுக்கணும், கவனமாக பார்த்துக்குங்க. அப்போ டிஏசி இந்த இதுதான் ரெக்டாங்கிள்குள்ளே வர பார்ட்டு. ஸோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை கட் பண்ணும்பொழுது ரெண்டும் சேர்ந்து 90 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்மளுக்கு இந்த பிஏசியும் டிஏசியும் சேர்ந்தால் 90 டிகிரின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இதை மொத்தமாக நம்ம என்ன சொல்லலாம்?
இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த ஆங்கிளை நம்ம எப்படி சொல்லலாம், பிஏசி ப்ளஸ் டிஏசி இது இருக்கக்கூடிய மொத்தமான ஆங்கிளை நம்ம எப்படி சொல்லிடலாம், பிஏடின்னு ஒரே ஆங்கிளாக சொல்லலாமா, ஆங்கிள் பிஏடின்னு ஒரே ஆங்கிளாக சொல்லலாமா. பாருங்கள், நம்ம இந்த லைன் நல்லா புரியுதா பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஆங்கிளை இதை தனியாக சொல்லி ரெண்டையும் ஆட் பண்ணால் இதையும் ஆட் பண்ணால் 90 டிகிரின்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டையும் தனித்தனியாக சொல்லாமல் இப்படி மொத்தமாகவும் சொல்லலாமா. கவனமாக பாருங்கள், இது வந்து பி, இது வந்து ஏ, இது வந்து டி, இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் சி. இதோ இந்த பார்ட்டை வந்து நான் இங்கே தனியாக ட்ரா பண்ணியிருக்கேன். புரியுதா பாருங்கள், இந்த ஆங்கிள் பார்ட்டை மட்டும் நான் தனியாக போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஏபிஏசியும் அடுத்து டிஏசியும் தனித்தனியாக சொல்கிறோம். ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2 தனித்தனியாக சொல்கிறோம். அப்படி நான் சொல்லாமல் நான் மொத்தமாக சொல்லணுன்னா எப்படி சொல்லிக்கலாம், ஆங்கிள் பிஏடி அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து மொத்த ஆங்கிள் வந்துருமா. பாருங்கள், பிஏடின்னு சொல்லிட்டேன்னா ரெண்டு ஆங்கிளும் இல்லாமல் மொத்தமாகவே வந்துடும். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, பிஏடி தான் கிடைக்குது. ஸோ அது வந்து 90 டிகிரி. இப்போ இந்த பேரலோகிராமில் ஒரு ஆங்கிள் 90 டிகிரி நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். அதனால் நான் என்ன எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் பேஜில், ஆர் இங்கேயே கூட நான் நோட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இங்கே நான் எப்படி நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, therefore ABCD is parallelogram which one angle is 90 degree, which one angle is 90 degree. நீங்கள் நல்லா சென்டென்ஸாக எழுதிக்கிங்க. hence therefore ABCD is a rectangle. அவ்வளோதான், நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதில் நல்லா நீங்கள் கவனமாக கவனிச்சிக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு பார்ட்டாக படிச்சுக்கணும். நீங்கள் ஒரு சம் பார்க்கும்போது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4ன்னு பார்ட்டாக நம்ம வரும்பொழுது நம்மளுக்கு வந்து சம் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், எல்எம் பேரலல்ன்றதை எடுத்துக்கணும். அடுத்தது நீங்கள் பிடி பாயிண்ட் நீங்கள் எப்படி நோட் பண்ணீங்க அப்படின்றத ஸ்டெப்பை கொண்டு வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்எம் வந்து பேரலல்னு சொல்லுவோம். அடுத்து பி பாயிண்ட்டை நான் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், டி பாயிண்ட்டை நான் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, அந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணிவிட்டு அது ரெண்டு ஆங்கிளையும் பைசெக்ட் பண்ணி அது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு தான் பி, இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு தான் டின்னு அந்த ஆங்கிளோடு நீங்கள் எடுத்து எழுதணும். அது ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், இது ஒரு ரெக்டாங்கிளில் ப்ரூவ் பண்ணணும். நம்மளுக்கு கொடுத்துருக்குற க்ளூ என்ன, எல்எம்மில் டிரான்ஸ்வர்சல் பீன்றது மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்குற க்ளூ. அப்போ ஃபஸ்ட்டு பெரிய ஆங்கிள் எடுத்துக்கிறோம் ஒரே சைடில். அதாவது ஃபஸ்ட்டு இந்த சைடில் பிஏசி, இங்கே இருக்கக்கூடிய பிஏசி இதையும் அடுத்து ஏசிஆர், நம்ம டிரான்ஸ்வர்சலில் நம்மளுக்கு தெரியும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்றத சொன்னால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், பேரலல். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ரெக்டாங்கிள்னு ப்ரூஃப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பேரலல்னு சைட்ஸை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஒரு ஆங்கிள் 90 கொண்டு வரணும். அப்போ பேரல் சைட்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு கொண்டு வந்துட்டாலே கண்டிப்பாக அந்த ரெண்டு சைட்ஸ் பேரலல் ஆகிடும். அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இந்த பிஏசி எடுக்கிறோம், அடுத்தது ஏசிஆர் எடுக்கிறோம். அதுக்கடுத்து அதை ஹாஃபாக மல்டிபிள் பண்ணிக்கிறோம் ரெண்டு சைடும். இப்போ ஹாஃப் மல்டிபிள் பண்ணும்போது ஈக்குவலாக பிரிக்கிறது பி இங்கே பிரிக்கும், இங்கே டி பிரிக்கும். ஸோ அதுக்கு அப்படியே மாற்றிடணும். அதே தான் அடுத்த சைடுக்கும், அதே தான் ஆப்போசிட் சைடுக்கும் அதே சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், நம்ம பேரல் சைட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ 90 டிகிரி எப்படி கொண்டு வரணும்னா, லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணும்பொழுது 180 டிகிரின்னு கொண்டு வந்துட்டு ஹாஃபை போத் சைடும் நம்ம மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹாஃபை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம இந்த சைடு ஹாஃப் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பிஏ சேர்த்திக்கணும், இந்த சைடு ஹாஃபை ரிமூவ் பண்ணணுன்னா டிஏ சேர்த்துக்கணும். அவ்வளோதான். ஸோ அதை சேர்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், தனித்தனியாக இந்த ஆங்கிள் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம். இப்போ ஒரே ஆங்கிளாக சொல்லும் பொழுது பிஏடின்னு மட்டும் சொன்னால் போதும். நடுவில் இருக்கிற சியை கட் பண்ணிடலாம். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு ஒரு ஆங்கிள் 19 ப்ரூஃப் பண்ணிட்டோம். அதனால் இது ஒரு ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம், உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக தான் இவ்வளோ டைமிங் எடுத்து உங்களுக்கு ஸ்லோவாக சொல்கிறேன். நீங்கள் நல்லா கிளியராக 1 or 2 டைம்ஸ் பாருங்கள். ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.